சக்தி பீடங்களில் மிக முக்கியமான 18 பீடங்களில் ஒரு இடத்துல மகாலட்சுமியும் குடியிருக்கிறாங்க. அவ்வளோ விசேஷமான அந்த கோவிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம். இன்றைக்கி நாம் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மேலே நல்லா தூங்கிட்டுருக்கார். அப்போது பிருகு முனிவர் அவரை பார்க்க போகிறாரு. இவர் வந்தது கூட தெரியாமல் விஷ்ணு பகவான் தூங்குறத பார்த்த பிருகு முனிவருக்கு கோபம் வந்து விஷ்ணு பகவானோட நெஞ்சில் எட்டி உதைக்கிறார். விஷ்ணு பகவான் நெஞ்சில் யார் இருக்கா? நம்ம மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வலிச்சது. இதே விஷ்ணு பகவான் கண்டுக்காமல் பிருகு முனிவர் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்குறாரு. இதை பார்த்ததும் மகாலட்சுமி கோபம் வந்துடுச்சு. தனக்கு வலி ஏற்பட்டதை கூட கவனிக்காமல் இவர் பிருகுமுனிவர் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாருனே கோவத்தில் வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பூலோகத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது கோலாசுரன்ற ஒரு அசுரன் அந்த ஊர் மக்களை ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருந்தான். ஏற்கனவே மகாலட்சுமிக்கு விஷ்ணு பகவான் மேலே பிருகுமுனிவர் மேலே கோவம். இதில் இவனை பார்த்ததும் இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. உடனே வதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சில தேவிகளோட துணையால் கோலாசுரனை வெற்றிகரமாக வதம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி கிட்ட ஒரு வரம் கேட்குறான். தன்னுடைய பெயரை இந்த ஊருக்கு வைக்க சொல்லி. அதனால் மகாலட்சுமி அந்த ஊருக்கு கோலாப்பூர் பெயர் வைக்கிறாங்க. அந்த தேவிகளுடைய விருப்பப்படியும் அந்த ஊர் மக்களின் விருப்பப்படியும் மகாலட்சுமி அங்கே தங்கிடுறாங்க. கோலாப்பூர் மகாலட்சுமி போய் தரிசனம் செய்யும்போது நமக்கு அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும். வீட்டில் அமைதி நிலவும். சொந்த பந்தங்களில் அன்பும் அரவணைப்பும் அதிகமாகும். பார்வதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த போது கோலாப்பூரில் அவங்களுடைய நெற்றிக்கண் வந்து விழுந்தது. இந்த கோவிலில் போய் நாம் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு சிவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பார்வதி தேவியோட ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், மகாலட்சுமியோட ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போ விஷ்ணு பகவான் மகாலட்சுமி சந்தோஷப்பட்டால் தான் அவர் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதனால் இங்கே போய் நம்ம தரிசனம் செய்யும்போது நம்ம கண்டிப்பாக விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூரிய பகவான் இந்த கோவிலுக்கு நேரடியாக வந்து பார்வதி தேவியையும் மகாலட்சுமியும் தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால் வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோலாப்பூர் மகாலட்சுமி மேலே சூரியனுடைய ஒளி கதிர் நேரடியாக வந்து விழும். ஒரு மகாலட்சுமியோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஆதி சங்கராச்சாரியா பிரதர்ஷம் பண்ண ஸ்ரீசக்கரம் இந்த கோவிலில் இருக்குது. இந்த பகுதி மக்கள் எல்லாருமே திருப்பதிக்கு போய் பாலாஜியும் பத்மாவதியும் தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் கோலாப்பூர் மகாலட்சுமியை தரிசனம் செஞ்சால் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விஷ்ணு பகவானுக்கு கோலாப்பூர் மகாலட்சுமி தேவியை சந்தோஷப்படுத்தினா தான் ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. சிவபெருமான், பார்வதி தேவி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமியோட ஆசீர்வாதங்கள் பெற கண்டிப்பாக நாம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு முறையாவது இந்த கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வரணும். அனைவருக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமி, பார்வதி தேவி, சிவபெருமான், மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதங்கள் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றிகள்.